கைஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் டேங்க் செட் பண்ணணும் அப்படின்ற ஆசை கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கணும், கொஞ்சம் கிராண்ட் லுக்காக இருக்கணும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் என்னோட பட்ஜெட்குள்ளே இது எல்லாமே வந்து அடங்கியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே நீங்கள் அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விஐவி அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து வந்திருக்கிற கியூரியாசிட்டி டேங்க் தான். கேட்கும்போது ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்குல்ல, எனக்கு அந்த மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் சொல்கிறேன், இந்த டேங்கோட நேம் வந்து கியூரியாசிட்டி டேங்க். இதுக்கே அந்த நேம் வச்சுருக்காங்களான்னு தெரியல. பட் இது வந்து இதோட சைஸ் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நானோ டேங்க் அப்படின்றது தெரியுது. பட் நானோ டேங்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லா கிட்ஸுமே, அதாவது வந்து ஃபில்டர், லைட் எல்லாமே வந்து இதில் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு போயிட்டு வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிஷ்ஷஸ் விட்டால் மட்டும் போதும், மற்ற வேலை எல்லாமே வந்து இந்த டேங்க்லேயே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வித்தவுட் எனி டிலே அன்பாக்ஸ் பண்ணலாம் வாங்க. டேங்க் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு காம்பேக்டாக ஒரு நானோ சைஸில் தான் இருக்குது. ப்ளஸ் இந்த டேங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கிளியர். ஸோ நான் இது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக விஐவி யூஎஸ்பி லைட் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப காம்பேக்டாக இருக்குது ஆக்சுவலாக இந்த ஃபில்டர். ஸோ இது எப்படி செட் பண்ணுறோன்னும் போது நான் காட்டுறேன். ப்ளஸ் ஃபில்டர் மீடியா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் மோட்டர் சொல்லுவோம்ல ஆக்சிஜனுக்காக, ஸோ அந்த ஒரு மோட்டர் கொடுத்துருக்காங்க. அகைன் இன்னொரு ஃபில்டர் மீடியா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃபில்டர் ரிலேட்டடான ஒரு தான் இன்லெட் அண்ட் அவுட்லெட் டியூப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேங்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் வந்து இன்பில்ட் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு சம் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த மோஸ்ட்லி இந்த மாதிரி டேங்க்ஸ் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றே இன்டர்னல் ஃபில்டர் வந்து கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா வந்து ஹேங் ஆன் பேக் கொடுப்பாங்க. பட் இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே இருக்குது. ஸோ இது ஒரு இன்பில்ட் சம் ஃபில்டரோடு இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். மேட்டில் ஓகே, இதுக்கு ஒரு மேட்டும் கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப நேரமாக அதை தான் தேடிட்டு இருக்கேன். ஓகே, இதுக்குள்ளே இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் மேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, டேங்க் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு யூஎஸ்பி எல்இடி லைட், அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பம்ப் அண்ட் பயாலஜிக்கல் கிரிட். இதுதான் இந்த பயாலஜிக்கல் கிரிட்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபில்டர் மீடியா மாதிரி. நான் சொன்ன மாதிரி இது வந்து இந்த ஆக்சிஜனேட்டர் அண்ட் காட்டன் ஃபில்டர், அக்வேரியம் குஷன். இந்த ரப்பர் மேட் தான் வந்து அக்வேரியம் குஷன் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்லெட் அண்ட் அவுட்லெட் ஃப்ளோ கனெக்ஷன் பைப் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. 250 இது ரெண்டு 250, ஹைட்டு மட்டும் 280 இல்லை. பட் ஆனால் இது ஓவரால் சைஸ், பட் இதோட இதை அவங்க மென்ஷன் பண்ணல. 5 கம்மி பண்ணிக்கலாம்ல. ஸோ இந்த டேங்கோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் அண்ட் வித் வந்து பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் வந்து 28 சென்டிமீட்டர். பட் இந்த 25 சென்டிமீட்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம் ஃபில்டரும் சேர்த்து இருக்குது. பட் நம்ம செட் பண்ண போகிற இந்த ஒரு ஸ்பேஸ் எவ்வளோ அப்படின்றது தெரியல. நான் மெஷர் பண்ணி இப்போ சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 5 to 6 சென்டிமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ 25ல் 5 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 20 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு ஃபிஷ்ஷஸ்க்கான இடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக இது எடுக்கணும்னா நம்ம வந்து 25 சென்டிமீட்டர் லென்த் அண்ட் 20 சென்டிமீட்டர் வந்து அப்படி தான் வைக்கணும். ஹைட் வந்து 28 சென்டிமீட்டர். ஸோ செட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது லைட், அதுக்கப்புறம் ஃபில்டர் எல்லாமே வந்து நான் செட் பண்ணிடுறேன். ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா இருக்கும் எப்படி வந்து இது வருது அப்படின்ட்டு. இதுதான் கியூரியாசிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ண போகிறோம் எப்படின்ட்டு நேம் கரெக்டாக தான் வச்சுருக்காங்க, கியூரியாசிட்டி டேங்க் அப்படின்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட் ஃப்ளோக்கு வந்து ஒரு நாசில் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஆஸ் யூஷுவல் நமக்கு இது ஒரு ஈஸியான ஒரு அவுட் ஃப்ளோ. இது நமக்கு எந்த சைடு வேணுமோ அதை வந்து நம்ம ஈஸியாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டர் வந்து செட் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போது டேங்க்குள்ளே வச்சிடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோல் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும். ஸோ இது உள்ளே போயிடணும். அண்ட் தென் இந்த நாசில் வந்து இங்கே கனெக்ட் பண்ணிடலாம். இந்த ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க, பட் அடாப்டர் கொடுக்கல. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் மீடியா கொடுத்துருக்காங்க. இது வந்து காட்டன் ஸ்பாஞ்ச்.
இதில் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து நான் இந்த காட்டன் ஸ்பாஞ்ச் வச்சிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து பயாலஜிக்கல் கிரிட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து இங்கே ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து லைட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக இது வந்து எப்படி சொல்கிறது, அலுமினியம் நினைக்கிறேன். இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது. சவுண்டு கேட்குதுங்களா? ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே வந்து செட் பண்ணிட்டோம். எக்ஸப்ட் அந்த ஏர் மோட்டர் மட்டும் நம்ம யூஸ் பண்ணல. ஸோ இன்றைக்கி நான் இந்த ஃபிஷ் டேங்க்கில் என்ன ஒரு ஸ்கேப் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சம் பிளான்ஸ் வச்சு தான் கண்டிப்பாக வந்து பண்ண போகிறோம். பட் பிளான்ஸ் என்ன மாதிரி யூஸ் பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து இந்த லைட்டோட பவர் பார்க்கணும். இந்த லைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லோடெக் செட்டப்க்கான ஒரு லைட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஹைடெக் பிளான்ஸ், அதாவது வந்து ஹெவி லைட்டில் வளரக்கூடிய பிளான்ஸ் எதுவுமே இது வந்து யூஸ் பண்ண முடியாது. செகண்ட் வந்து நம்ம இந்த செட்டப்புக்கு CO2 வந்து நம்ம சப்ளை பண்ண போகிறதில்ல, அதாவது டேங்க்லேருந்து CO2 நம்ம கொடுக்க போகிறதில்ல. ஸோ CO2 டிமாண்ட் இருக்கிற பிளான்ஸ் எதுவுமே நம்ம வைக்க முடியாது. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வளரக்கூடிய பிளான்ஸ், அதாவது ஒரு பிகினர்ஸ் ஈஸியாக ட்ரை பண்ணக்கூடிய பிளான்ஸ் மட்டும்தான் வச்சு இந்த ஸ்கேப் வந்து பண்ண போகிறோம். வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த லைட்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த செட்டப்பில் சம் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கண்டிப்பாக ஆட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. பட் எப்பயுமே நம்ம ஒரு டேங்க்கில் யூஸ் பண்ணுறதுனால நான் அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஷாலேருந்து வந்திருக்கிற பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் தான். ஜஸ்ட் ஒரு 1 ஸ்கூப் எடுத்து கீழே வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். சரி, நான் உங்களுக்கு இன்னும் இந்த லைட் வந்து போட்டு காட்டல, பாருங்கள். இதுதான் இந்த லைட்டோட பவர். டீசெண்டாக இருக்குது, ரொம்ப பேடுன்னு சொல்ல மாட்டேன். பட் ஒரு லோடெக்கு கரெக்டான ஒரு லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே இதில் வந்து டார்க்காக கொடுத்தாங்கன்னா, ரொம்ப பிரைட்டாக கொடுத்தாங்கன்னா டேங்க் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். அந்தளவுக்கு ஒரு எஸ்தட்டிக் லுக் இருக்காது. ஸோ இது கரெக்டாக வந்து ஆப்டாக இருக்குது. இந்த செட்டப்புக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஆர்ட்ஸ்கேப் மெட்டீரியல் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு திங் தான். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூமிஸ் ஸ்டோன் தான். பியூமிஸ் ஸ்டோன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் மீடியாக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, இல்லை டேங்க்கு கீழே, அதாவது பிளான்ட் டேங்க் சப்ஸ்ட்ரேட் போடுறதுக்கு முன்னாடி இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து நல்லா கிளியராக இருக்கும். சம் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸில் இதில் போய்ட்டு ஸ்டே ஆகும். வாட்டர் கிளாரிட்டிக்கு வந்து இது ரொம்பவே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு லார்ஜ் சைஸ். அதில் ஒரு சின்ன பவுல் மாதிரி செட் பண்ணி இப்போ இந்த மாதிரி வந்து அவைலபிளாக இருக்குது. ரெடியாக ஜஸ்ட் நீங்கள் வச்சு இதில் சம் சாயில் போட்டு நீங்கள் பிளான்ட்ஸ் எதாவது வேணால் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு சின்ன பவுல் தான் இது. இதை வந்து பேஸில் அப்படியே வைக்க வேண்டாம்னு பார்க்குறேன். ஸோ கீழே கொஞ்சம் சாயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நான் மேலே வைக்கிறேன். இந்த செட்டப்புக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற சாயில் பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த செட்டப் ஒரு லோடெக் அண்ட் தென் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து ரொம்ப ஒரு ஹை நியூட்ரியன்ஸ் இல்லாமல், ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற பிளான்ஸ் எல்லாமே வந்து பிகினர்ஸ்க்கான பிளான்ஸ் தான். ஸோ ரொம்ப ஹை நியூட்ரியன்ஸ் இல்லாமல் ஈஸியாக வளரக்கூடியது, ஈஸியாக ஆல்கே இஷ்யூஸ்லாம் அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு சாயில் தான். ஸோ பிளாட்டினம் சாயில் 1 லிட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி பிராண்டட் சாயில்ஸ்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா 3 லிட்டர்ஸ் வரும், அப்படி இல்லைனா வந்து 9 லிட்டர்ஸ் வரும். 3 லிட்டர்ஸ் அப்படின்னு எடுத்தாலே உங்களுக்கு மினிமம் 1000 ருபீஸ்க்கு மேலே தான் இருக்கும். கண்டிப்பாக 1500 அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து சின்ன டேங்க் தான், எனக்கு அவ்வளோ சாயிலாம் வேண்டாம், எனக்கு பட்ஜெட்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளாட்டினம் சாயில் வந்து 1 லிட்டர் வந்து இருக்குது. இந்த சாயில் மட்டுமே போதும் இந்த டேங்க் செட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த சாயில் யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இந்த சாயில் வந்து எதுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாயில் நீங்கள் ஷ்ரிம்ப்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து உங்கள் வாட்டரோட KH அண்ட் pH வந்து டிக்ரீஸ் பண்ணுறது, அதை லோ பண்ணும். ஸோ இதனால் வந்து ஒரு அசிடிக் வாட்டராக வந்து இது சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஷ்ரிம்ப்ஸ்க்குலாம் வந்து ஒரு சூட்டபிளான ஒரு சாயில். பேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 சென்டிமீட்டர் அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்போது நம்ம இந்த பியூமிஸ் ஸ்டோன் இருக்குல்ல, நம்மளோட மெயின் ஆர்ட்ஸ்கேப், அதை உள்ளே வச்சிடுறேன். இதை வந்து நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி வைக்கணும் தான் எனக்கு ஆசை, ஆனால் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இதோட சின்னது என்கிட்ட இல்லை. ஸோ கைஸ், கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ஒரு கல் வந்து சப்போர்ட்டு கொடுத்து இதை வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வந்து வச்சுருக்கேன். ஸோ தட் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சைடும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் விசிபிளாக தெரியும், அதனால் வந்து நான் இப்படி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே வந்து இந்த சாயில் வந்து போட்டுடலாம். இந்த செட்டப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சாயில் யூஸ் பண்ணிட்டேன். அப்படி இருந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது, வேணும்னா இங்கே கொஞ்சம் பின்னாடிலாம் வந்து போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன்.
ஸோ இப்போது இதுக்கு என்னென்ன பிளான்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத நான் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பிளான்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த செட்டப்புக்கு நான் யூஸ் பண்ண போகிற பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வளரக்கூடிய வேலிஸ்னேரியா அண்ட் தென் ஹனுபியஸ் ப்ளஸ் லில்லி டைப் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ரெட் லில்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரெட் கலர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ லோ டேக்குக்கு ரெட் கலரில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த லில்லி டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து வேலிஸ்னேரியா ஸ்பிராலிஸ் நினைக்கிறேன். ஏன்னா இதோட லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்பிராலிஸ் தான் நினைக்கிறேன். நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி டெட் லீவ்ஸ்லாம் இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா மறுபடியும் அது உள்ளே போயிடுச்சுன்னா அழுக தான் செய்யும். ஸோ ரிமூவ் பண்ணுறது நல்லது. ஆக்சுவலாக என்னென்னா நான் இன்னும் கொஞ்சம் வேலிஸ்னேரியா ஒரு 2-3 ஆட் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நான் இனிஷியலாக வந்து இந்த அனிபியாஸ் வைக்கலான்னு பிளான் பண்ணேன். பட் எனக்கு ஏதோ இது செட் ஆகிற மாதிரி தெரியல. எங்கே வைக்கணும் அப்படின்றதுக்குனா செட் ஆகுமா இல்லையான்ற ஒரு டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஐட்டம் கிடச்சிது. இது வந்து பார்த்திங்கன்னா டெனலஸ், இது மைக்ரோ டெனலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட நிறைய டேங்க்கில் வந்து இது நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரன்னர்ஸ் இது ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், மேபி டெனலஸ்க்குனா நீங்கள் வந்து அனுப்பியோஸே வச்சுருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை டெனலஸ் நான் பண்ண சாய்ஸ் வந்து பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத. எனக்கு தெரிஞ்சு டெனலஸ் வந்து பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நான் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகலாம். பட் நான் பிளான்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாலாம் வைக்கல, கரெக்டாக தான் இருக்குது. நான் தண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளான்ட்ஸோட குவான்டிட்டி வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த 2 அனிபியாஸ் யூஸ் பண்ணலாமா இல்லையான்னு தெரியல. சாரி, வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு வேணும்னா இங்கே வைக்கலாம், பட் நான் வேண்டான்னு பார்க்குறேன். ஸோ கைஸ், பிளான்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சாயில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. வேறு எதாவது செட்டப்க்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 1 லிட்டர் கூட ஆகலை இந்த செட்டப் முடிக்கிறதுக்கு. பிளான்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் மிஸ்ட் பண்ணிடலாம். சூப்பர் கைஸ், இந்த செட்டப் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சிட்டோம். எனக்கு முக்கியமாக பிடிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட், அந்த கலர் வந்து நல்ல ஒரு வார்ம் டோனாக இருக்குது. எப்போவுமே வந்து ஒரு ப்ளூ கலரில் வந்து கொடுப்பாங்க, ஒரு கொஞ்சம் கூல் லுக்காக இருக்கிற மாதிரி. பட் இது வந்து நல்ல ஒரு வார்ம் டோனாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப வந்து அட்ராக்டிவாக தெரியுது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிளான்ஸில் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்றத வந்து அப்கமிங் வீடியோஸில் வரலாம். அப்படி இல்லைனா இந்த வீடியோஸ்லேயே வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் ஆட் பண்ண பார்க்குறேன். எனக்கு தெரியல, ஏன்னா ஒரு 2 to 3 வீக்ஸ் ஆகும் இந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து ரூட் பிடிச்சி நல்லா க்ரோ ஆகிறதுக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த டேங்க் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் என்னென்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த டேங்க் யாருக்காச்சும் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.